மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சத்தியவசன நிகழ்வினூடாக குடும்பங்களை குறித்த ஒரு விடயங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலே நான் இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு மனைவிகளுக்கு மட்டுமா. இன்றைய இந்த பகுதியை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கோம். காரணம், இன்றைய குடும்ப சூழல் பலருக்கு ஒரு முட்களின் நடுவிலே போராடுவதைப் போல ஒரு கடினமான ஒன்றாக காணப்படுகிறது. பலர் சொல்லுகிறார்கள், எங்களுடைய குடும்பத்திலே பாலைவனத்துக்கு நடுவிலே நாங்கள் இருக்கிறது போல ஒரு நெருக்கமான சூழலை நாங்கள் அனுபவிக்கிறோம். சிலருடைய கருத்து, என்னுடைய குடும்பத்தில் நான் மட்டும் அதிகம் கஷ்டப்படுகிறேன், என்னுடைய கணவனுக்கு என்னுடைய சூழல் விளங்குதில்லை, அல்லது என்னுடைய மனைவிக்கு என்னுடைய சூழல் விளங்குதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலங்களிலே திருமணமானது ஒரு கடினமான ஒன்றாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலிலே இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கிற பகுதி, நாங்கள் என்ன விதமாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை, முரண்பாடுகளை எப்படி தீர்த்து கொள்ளலாம். ரைட், இந்த இடத்துல முதலாவது நான் உங்களோடு கதைக்க இருக்கிறதுக்கு முன்பதாக ஒரு கதையோடு கூட இந்த பகுதியை உங்களோடு நான் ஆரம்பிக்க யோசிக்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். மனைவிக்கு, இது எனக்கு கேட்டதிலே ஒரு அருமையான ஒரு பகுதியை அண்மையிலே வாசித்திருந்தேன். மனைவிக்கு கணவனுக்கு காது கேட்குதா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் ஒன்று வந்துவிட்டது. இப்போ இதை கொண்டு போய் இவரை கூட்டிக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண இயலாது. ரைட். ஸோ அப்போ தெரிந்த ஒரு வைத்தியரை சந்திக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. அவர் அவருக்கான ஆலோசனைகளை இப்படியாக கொடுத்திருந்தார். எப்படி நீங்கள் இதை செக் பண்ணலாம், உங்களோட கணவனுக்கு காது கேட்குதா இல்லையா என்கிறதை பரீட்சிக்கக்கூடிய ஒரு முறையை அவருக்கு எழுதியிருந்தார்கள். அப்போ அவர் சொன்னார், முதலாவது நீ என்ன செய்யுங்கண்டா, உங்களோட கணவனை தூரத்தில் நிற்கும்போது கூப்பிட்டு பாருங்க. ரைட். அவர் கேட்குறா இல்லையாண்டு. கேட்காட்டி கொஞ்சம் இடையில் கொஞ்சம் கிட்ட போயிருந்து கேட்டு பாருங்க, கேட்குதா இல்லையாண்டு. அப்படியும் கேட்காட்டி நல்லா கிட்ட போய் காதோரத்தில் நின்று அவரை கூப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாங்களாம். இப்போ மனைவி அடுத்த நாள் காலையில் எழும்பி, என்னுடைய கணவனை நான் செக் பண்ணணும், அவர் காது கேட்குதா இல்லையான்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு போயிருந்தாங்க. ரைட். இப்போ காலையில் ஒரு டீ ஒன்றை போட்டுட்டு தூரத்தில் நின்று கூப்பிட்டாங்க. அவருடைய கணவனை பார்த்து, அப்பா டீ வேணுமா? ஒரு சத்தத்தையும் காண இல்லை. கொஞ்சம் இடையில் போய் நின்று இப்போ கூப்பிட்டாங்க, அப்பா டீ வேணுமா? ஒரு சத்தத்தையும் காண இல்லை. இப்போ நல்லா கிட்ட போய் காதுக்கு பக்கத்தில் நின்று கேட்டாங்க, அப்பா டீ வேணுமா என்று பெரிய சத்தமாக கேட்டாங்க. கணவன் திரும்பி பார்த்து என்ன செஞ்சிருப்பேர், ஒரு அடியோன்னு விட்டுட்டு சொன்னேராம், 3 தடவை நான் டீ வேணான்னு சொல்லிட்டேன், நீ திரும்பவும் டீயோடு நிற்கிறான்னு சொன்னான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் இருந்து யாருக்கு காது கேட்கலைங்கிறது. இந்த குடும்ப சூழலில் நாங்கள் பல தடவைகள் நாங்கள் மற்றவர்களை திருத்துவதற்காக அல்லது மற்றவர்களுடைய குறைவுகளை நாங்கள் முன்னிறுத்தி வாழ பழகி கொண்டோம். இது ஆரோக்கியமானது அல்ல. ரைட். என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் குறைவுகளோடு இருக்கும்போது அல்லது ஒருவர் தவறுகளோடு இருக்கும்போது, ஒருவர் தவறு செய்யும் போது எங்களுடைய அணுகுமுறைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அணுகுமுறைகளை நாங்கள் கவனமாக கையாளாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகள் மிகவும் பாரிய விளைவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம். ஏனென்றால் வேதாகமம் அழகாக சொல்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது மிக அழகாக சொல்லுகிறாள், அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதோடு அவர் நிப்பாட்டே இல்லை, வடிவா சொல்றே, அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்களானால், அப்படிதான் சொல்றேன், அவர்களில் யாராவது அவங்க கீழ்ப்படியவே இல்லை, திருவசனத்துக்கு கீழ்ப்படியவே இல்லை, அப்படி இருப்பாங்களானா உங்களுடைய பக்தி உள்ள நடக்கையின் ஊடாக, அதை பார்ப்பதினூடாக அவர்கள் உண்மையாக மாறுவார்கள். உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள், ஒரு குடும்பத்தில் இதை நான் இப்படி யோசிச்சு பாருங்கள். கணவன் தவறு செய்கிறேன். ரைட். மனைவி இருக்கிறாங்க. இங்கே கணவன் இங்கே கீழ்ப்படியாத ஒருத்தராக இருக்கிறேன். ரைட். அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு நபராக இருக்கிறேன். ஆனால் இங்கே யார் மாற வேணும் அல்லது யார் தன்னை ஒழுங்கமைக்க வேணும் என்று வேதம் சொல்ல, இங்கே செய்தது சரியென்று நிரூபிக்கப்படவில்லை. யார் மாற வேணும் அல்லது யார் எங்களுடைய அணுகுமுறைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேணும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்கள். சொல்கிறேன், மிக முக்கியமாக சொல்லுகிற வசனத்தை பாருங்கள்.
உங்கள் கற்புள்ள நடத்தைகளை அவர்கள் பார்த்து. திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத கணவர்கள், ரைட், அல்லது திருவசனத்துக்காக மனைவியாக எடுக்கலாம், நான் 2 பக்கத்தையும் பார்ப்பேன். யாரோ ஒருவர் உங்களுடைய குடும்பத்தில் குறைவுகளோடு அல்லது சில முறைகளுக்கு வெளியே நிற்கிறாங்களா இருந்தால் அவர்கள் எப்படி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆதாயப்படுத்த போகிறீங்கண்டா, அவர் முதலாவது சொல்கிறீர், நாங்கள் தான் மாற வேணும். ரைட், இன்றைக்கு நிறைய வேளைகளை நாங்கள் மற்றவர்களை மாற்றுவதற்காக எங்களோட முழு முயற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். எங்களுடைய கற்புள்ள நடத்தைகளை நாங்கள் சரியாக வெளிப்படுத்துவோமா இருந்தால் அவர்களை நாங்கள் ஆதாயப்படுத்த முடியும். இன்றைக்கி சிம்பிளாக சொல்லுங்களேன், காலையில் நீங்கள் உங்களோட கணவன் இருக்கிறீங்க, மனைவி டீ ஊற்றிட்டு வாரா. உண்மையாக பாருங்கள், அந்த டீக்குள்ளே ஒரு எறும்பு விழுந்துட்டு, ரைட், ஒரு எறும்பு விழுந்துட்டு என்ன செய்வீங்க? இன்றைக்கி பலர் செய்கிற காரியம் என்ன? டீயை தூக்கி ஊற்றிட்டு மனைவிக்கு பயங்கரமாக பேசி, உனக்கு அறிவு இல்லையா, பயங்கரமாக திட்டுவாங்க. ரைட், 2 பேரும் அன்றைக்கு முழுக்க சண்டை பிடிச்சிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ இது இலகுவானது, எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று தான். இப்போ அதே டீயை இன்னொரு குடும்பம் எப்படி கையாள போகுதுண்டா, ஒருவர் டீ ஊற்றிட்டு வராங்க மனைவி. இப்போ கணவர் காலையில் டீ குடிக்க குந்தி இருக்கிறேன், அதுக்குள்ளே ஒரு இலையான ஒன்று செத்து கிடக்கு. ரைட், வெரி சிம்பிள். சிலருக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நோவுகளாக தான் இருக்கும். அந்த இலையான தூக்கி போட்டுட்டு சொல்ல போகிறேன், என்னை விட இந்த உன்னுடைய டீயை நேசிக்கிறதுக்கு இன்னொரு ஜீவன் இருக்கு, அதுதான் இலையான். பாருங்கள், டீக்காக தன்னோட உயிரையே கொடுத்துருக்கு என்று நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் மனைவி பார்த்துட்டு இன்னொரு டீயை போட்டுக்கொண்டு தருவா. அன்றைய நாள் ஆரோக்கியமாக மாறும். நாங்கள் எப்பயுமே ஒரு குழப்பம் இருக்க எல்லா மனிதர்களும் செய்கிறது, நாங்கள் தடுமாறுறோம். குடும்பத்தில் தடுமாறக்கூடாது, ஏனென்றா நான் உடைச்சிருவோம் அழகான குடும்பத்தை. ரைட், எங்களுடைய அணுகுமுறைகள் கவனமாக இருக்க வேணும். ஏனென்றா இது கணவன் மட்டுமல்ல, பிள்ளைகளும் பார்க்குறாங்க. ரைட், இல்லாட்டி பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களோட வீட்டில் ஒவ்வொரு நாளும் சண்டை, ஒவ்வொரு நாளும் எங்களோட வீட்டில் குழப்பம். ரைட், எங்களோட வீட்டை போக விருப்பம் இல்லை. நிறைய இந்த டீனேஜர்ஸ் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நிறைய 15 வயது பிள்ளைகளுக்கு பிரச்சனை தெரியுமா? வீட்டை போக இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கும் இந்த ஒரு புரிந்துணர்வுள்ள நடத்தைகளை நீங்கள் மேம்படுத்தாட்டி, ஸோ அங்கே பிரச்சனை. ரைட், அது சொல்ல நீங்கள் கற்புள்ள நடத்தைகளை அவர்கள் பார்த்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் இதை கவனமாக வெளிப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லை, 2வது இன்னொரு வசனம் சொல்லுது, போதனைகள் இன்றி உங்களுடைய செயல்கள் நடத்தைகளினால நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். முதலாவது, நாங்கள் கற்புள்ள நடத்தைகள் வெளிப்படுத்த வேணும், அதை பார்க்க வேணும். 2வது காரணம், நீங்கள் பாருங்கள், போதனைகள் இன்றி அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களுடைய செயலினூடாக மாறிக்கொள்வாங்க. ரைட், நாங்கள் என்ன செய்ய யோசிக்கிறோம், யோசிச்சு பாருங்கள். நிறைய கதைப்போம். உங்களோட வீட்டை ஒரு தவறு நடந்துட்டா நாங்கள் கோவப்படுறோம், ஆக்ரோஷப்படுறோம், பயங்கரமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம். இல்லை, பொறுமையாக இருக்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? கவனமாக இருக்க ரெடியாக இருக்கிறீங்களா? அது உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான முறைகளாக இருக்கும். எனக்கு கேட்டதில் மிகவும் ஒரு பிடித்த ஒரு பகுதியை ஒரு சகோதரி எனக்கு இப்படியாக பயந்து கொண்டான். அது உண்மையோ போய் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அது தாக்கமாக இருந்துச்சு. அந்த சகோதரி இப்படி சொன்னான், அவருடைய கணவன் இந்த பகுதியில் சொல்லப்பட்டது போல வேத வசனத்துக்கு அல்லது ஒரு என்ன சொல்ல ஒரு குழப்படியான ஒரு கொஞ்சம் முன்கோபம் உள்ள ஒரு நபராக இருந்து பல தடவை அந்த மனைவி சொன்னான், பல முறைகளை சண்டை பிடிச்சா, நிறைய முறைகளை செஞ்சா. அவர் மாறுற மாதிரி இல்லை, ஒவ்வொரு நாளும் சண்டை பிடிப்பாங்க, 2 பேரும் சண்டை பிடிப்பாங்க. ஒரு நாள் இந்த பகுதியை தியானிக்கும் போது அவக்குள்ள வந்தது, இனி நான் என்னுடைய அணுகுமுறைகளை மாற்ற போகிறேன். ஒரு நாள் அவங்களோட குடும்பத்தில் 2 பேருக்குமே சண்டை வந்தது, கொஞ்சம் கோபமாக வந்துட்டு, இப்போ பயங்கர கோபத்தோட, ரைட், உண்மையாக 2 பேர்லேயுமே பிள்ளை இருந்துச்சு, கோபத்தோடு வெளியே போயிட்டான். வெளியே போனோடனே கணவன் கதவை சாத்திட்டு, ரைட், எனக்கு தெரியாது, அந்த சகோதரி செய்ததை சொன்னாங்க, அந்த கதவை சாத்திட்டு, இப்போ கதவை சாத்திட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு, இவர் நினச்சிட்டு கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரத்தில் அவள் வேற எங்கேயோ போயிட்டாண்டு. இவரும் கால் பண்ணி பார்க்க இல்லை. ஆனால் மனைவி விடிய விடிய அந்த பனிக்குளிர்கள் மத்தியில் அந்த வாசல்லையே நின்றா. இப்போ இவர் நினைச்சார், இவருக்கு அது தெரியாது, 2 பேருமே வெற்றி பெற்றோன்னு நினைச்சாங்க. ஆனால் கடைசி என்ன தெரியுமா நடந்தது? காலையில் பார்க்கும்போது கதவை திறந்து தன்னுடைய மனைவி அப்படியே பனியில் குளிருக்கு நடுவில் நின்றதை பார்த்தேன். அவள் ஒன்றுமே சொல்ல இல்லை, நேராக கிச்சனுக்கு போனான். வளமையாக தன்னை மனைவி இப்படி நடந்து கொள்ள மாட்டான். நேராக கிச்சனுக்கு போனான், டீயை ஊற்றுனா. கேட்டா, அப்பா உங்களுக்கு டீ வேணுமா, பிளேன் டீ வேணுமா, சீனி போடுறதா சீனி போடக்கூடாதாண்டு. கணவன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி மனைவிட்ட மன்னிப்பு கேட்டு, இனி நான் கோவிக்க மாட்டேன், இனி நான் இப்படி நடக்க மாட்டேன். உங்களோட கற்புள்ள நடத்தைகளை
உங்களோட குடும்பத்தில் குறைவுகள் இருக்க நேரத்தை நடத்தி பாருங்கள். அது யாருக்காக? உங்களுக்காக, உங்களோட பிள்ளைகளுக்காகவும். நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் செஞ்சாலும் சரி, அது வெற்றியை கொண்டு வராது பிரியமானவர்களே. உங்களோட குடும்பம் மகிழ்ச்சியானதா, சந்தோஷமானதா, நிறைவானதா இருக்க வேணுமெண்டா இங்கே வேதாகமம் சொல்லுது, உங்களுடைய கற்புள்ள நடத்தைகளை அவர்கள் பார்க்கட்டும். முதலாவது. ரெண்டாவது சொல்கிறேன், உங்களுடைய வார்த்தைகளை குறைத்து செயல்களை கூட்டுங்க. இந்த 2 முறையும் செஞ்சு பாருங்கள். உங்களோட குடும்பம் அழகான குடும்பமாக, மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும்.